மாதுளம்பழம் மில்க் ஷேக் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு கூட்டு பொரியல் சேனல். இதுக்கு மாதுளம்பழம், பேரிச்சம்பழமும் முந்திரியும் பாலில் ஊற வச்சு வச்சுருக்கோம். நாட்டு சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்கிறதுக்காக, ஏலக்காய் தூள், இது காய்ச்சின பால் ஃப்ரீசரில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான் தேவையானது. இப்போ மாதுளம்பழம் எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த காம்பு பகுதியை விட்டு இந்த பகுதியை நம்ம கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடு தெரியுதுன்னு அதில் அப்படியே ஒவ்வொரு சைடும் எங்கெல்லாம் கோடு தெரியுதோ அங்கெல்லாம் போட்டுருங்க. அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். இது என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே வச்சு தட்டினீங்கன்னா எல்லாம் கடகடன்னு விழுந்துடும். இந்த மாதிரி தட்டி நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டா இந்த சீடெல்லாம் நல்லா வந்துடும். தோல் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இந்த உதுத்த மாதுளம்பழம் இதை அப்படியே மிக்சியில் போட்டுடுறோம். ஃபஸ்ட்டு இதை அடைச்சிடுவோம். இப்போ இது கூட நாட்டு சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் போட்டுடுறோம். அடுத்து இந்த முந்திரி திராட்சை பேரிச்சை ஊற வச்சுருக்கோம், அதை போட்டுறோம். அடுத்து இந்த காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சதை போட்டுருவோம். உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணுன்னா போடுங்க, இதுவே ஜில்லுன்னு தான் இருக்கும். இப்போ சூப்பரான மாதுளம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ரம்மியான மில்க் ஷேக்கு குழந்தைங்களுக்கு சம்மரில் செஞ்சு கொடுங்க. நம்மளுக்கு எல்லா சத்துமே இதில் வந்துடுது. முந்திரி, பேரிச்சம்பழம், பால், மாதுளம்பழம், நாட்டு சர்க்கரை. இது ஹார்ட்டுக்கு, ரத்தம் விருத்திக்கெல்லாம் நல்ல பழம் இது. அதே மாதிரி இது மகாலட்சுமிக்கும் மாதுளம்பழம் வச்சு படையல் போடலாம். அதே மாதிரி வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கும் இந்த மாதுளம்பழம் ப்ளவுஸ் பிட்டோடு வச்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது.